ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீட்டுக்காக பயாலஜி கிளாஸ் ஆன்லைனில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் முதல்ல எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிறகு கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக இந்த காலேஜில் ஒரு 200 சீட்ஸ் இருக்குது. அந்த 200 சீட்டில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு 15% சீட் போயிடும். அப்படின்னா ஒரு 30 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா. அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 13 சீட் 7.5 ரிசர்வேஷனுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் 157 சீட். இதுதான் எம்பிபிஎஸ் சீட்ஸ். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்ததான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க். இந்த விஷயத்துக்கான கட் ஆஃப் மார்க் நான் கொடுத்துருக்கேன். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு தான். இந்த கட் ஆஃப் மார்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, குறைவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு சேஃப் மார்க் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, லாஸ்ட் இயருக்கு ஓசிக்கு 644க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 670 ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். பிசிக்கு 628க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 650 நீங்கள் எடுக்கணும். பிசிஎம்க்கு 615, இந்த வருஷம் ஒரு 640. அண்ட் எம்பிசிக்கு 615க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 640 தான். ஸோ பிசிஎம் அண்ட் எம்பிசிக்கு பெருசாக எந்த ஒரு கட் ஆஃப் மார்க் டிஃப்ரென்ஸும் இந்த காலேஜில் கிடையாது. அண்ட் எஸ்சிக்கு 537க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த விஷயம் ஒரு 560க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏக்கு 501க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 530. எஸ்டிக்கு 481, இந்த விஷயம் ஒரு 510. இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு தான். சரிங்களா? இப்போ 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிசிக்கு 440க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த விஷயம் ஒரு 475 எடுத்திங்கன்னா சேஃபாக இருக்கும். எம்பிசிக்கு 441க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த விஷயம் ஒரு 470 மார்க் எடுத்திங்கன்னா ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். எஸ்சிக்கு 417, இந்த விஷயம் ஒரு 435 ப்ளஸ் எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏக்கு 409க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த விஷயம் ஒரு 430 எடுத்திங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த விஷயத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? அதே மாதிரி வேறு ஏதாவது காலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.